Hey guys, இந்த வீடியோல Dreammaker 120 or domestic machines யூஸ் பண்ணி cot piping எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ பைப்பிங் வந்து நம்ம நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு அட்டாச் பண்ணலாம், 2 பீசஸ் ஜாயின் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நமக்கு காட் பைப்பிங், அதாவது நூல் போட்ட பைப்பிங் வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கணும். அந்த பைப்பிங் பீஸை ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம 2 பார்ட்ஸையும் அட்டாச் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தேவையான பயஸ் ஸ்ட்ரிப்ஸை நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ பேட்டர்ன் மாஸ்டர் யூஸ் பண்ணி நம்மளால் 45 degrees ஆங்கிள் லைன் ஈஸியாக வரைய முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு லைன் வரைஞ்சிட்டு அதுக்கு பேரலாக வந்து நம்ம லைன் வரைய போகிறோம். ஸோ இங்கே நான் வந்து 3.5 centimeters லைனை மேட்ச் பண்ணி பேரலாக ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். ஸோ விட்த் ஆஃப் த பைப்பிங் பீஸ் வந்து 3.5 centimeters, பட் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இதை இப்போ நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்து காட் பைப்பிங் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் யூஸ் பண்ணுற sewing மெஷின் மாடல் வந்து Dreammaker 120 ஃப்ரம் Usha. ஒவ்வொரு மெஷின்லேயும் நம்ம ஒவ்வொரு ஃபுட்டர் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த காட் பைப்பிங் ரெடி பண்ணலாம். இங்கே நான் காமிக்க போகிறது என்னோடய Dreammaker 120 வச்சு எப்படி வந்து இந்த காட் பைப்பிங் பீஸை ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ பயஸ் ஸ்ட்ரிப்ஸ் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நமக்கு காட் பைப்பிங்க்கான த்ரெட் வந்து கிடைக்கும் ஷாப்பில். ஸோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நான் இங்கே யூஸ் பண்ணுற ஃபுட்டர் பார்த்திங்கன்னா ஜிப்பர் ஃபுட்டர். ஸோ ஜிப்பர் ஃபுட்டரில் வச்சு நம்ம ஈஸியாக வந்து இதை அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ மேக்ஸிமம் த்ரெட்டை ஓரம் தள்ள முடியுமோ தள்ளிக்கோங்க. தள்ளிவிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே போக வேண்டியதான். ஸோ இது வந்து நமக்கு எந்த லென்த் வேணும்னாலும் நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். நான் நிறைய ஃபுட்டர்ஸில் வந்து இந்த காட் பைப்பிங் வந்து இந்த மாதிரி டொமெஸ்டிக் மிஷின்ஸில் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் வந்து ஜிப்பர் ஃபுட்டர் ஒர்க்ஸ் லைக் அ சார்ம் எவ்ரி டைம். ஸோ ஜிப்பர் ஃபுட்டர் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ காட் பைப்பிங் பண்ணுறதுக்கான இந்த பைப்பிங் ஃபேப்ரிக் இஸ் ரெடி. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த பைப்பிங்கை எப்படி வந்து நம்ம யோக் அண்ட் ஸ்கர்ட் பார்ட்டில் அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யோக் அண்ட் லைனிங் வந்து நீங்கள் ஒரு மெஷினில் ஸ்டிச் பண்ணிக்கிட்டாலும் ஓகே. பட் நான் இங்கே வந்து பின்ஸ் போட்டு ஐம் கோயிங் டு ஹோல்ட் இட் டுகெதர் பிகாஸ் காட்டன் ஃபேப்ரிக் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஸ்லிப் ஆக போகிறதில்ல. ஸோ யோக்கை வந்து நம்ம பின் பண்ணியாச்சு. பின் பண்ணதுக்கப்புறம் நம்ம பைப்பிங் பீஸை இந்த மாதிரி தான் ப்ளேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். த்ரெட்டு வந்து டுவர்ட்ஸ் த ரைட் சைடு இருக்கணும் அண்ட் ரா எட்ஜஸ் வித் ரா எட்ஜஸ் நம்ம வந்து மேட்ச் பண்ணிக்கணும். ஸோ இங்கே ஒரு சின்ன டிப் கொடுக்க போகிறேன். அந்த 1 centimeter சீம் அலவன்ஸில் நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, ஸோ அதையும் வந்து நம்ம ரைட் சைடில் வேக்ஸ் டீஸ் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இது மேலே வந்து அலைன் பண்ணி ப்ளேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பைப்பிங் பீஸ் அது மேலே வச்சு பாருங்கள். சப்போஸிங் வந்து பைப்பிங் வந்து கொஞ்சம் வைடராக இருக்குது, அந்த சீம் அலவன்ஸ்க்கு தள்ளி வெளியில் போகுதுன்னா we can trim off the பைப்பிங் பீஸ். பயஸ் பீசஸ் கட் பண்ணும்போது நம்ம 3.5 centimeters யூஸ் பண்ணி கட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அவ்வளோ வைடு இருந்தால் தான் நமக்கு வந்து ஜிப்பர் ஃபுட்டரில் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இதே இது வந்து நீங்கள் 3.5 centimeters எடுக்காமல் கம்மியாக 3, 2.5லாம் எடுத்திங்கன்னா ஸ்டிச் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் 3.5 நீங்கள் மேக்ஸிமம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்புறமா 1 centimeterக்கு நம்ம இந்த மாதிரி ட்ரிம் ஆஃப் பண்ணிடலாம்.
மோரோவர் பயஸ் ஸ்ட்ரிப்ஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஸ்ட்ரெச் ஆகி கொஞ்சம் தின்னராக தான் ஆகும். ஸோ அதனால் வந்து எப்பயுமே வந்து 3.5 சென்டிமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நமக்கு பர்ஃபெக்டாக அலைன் பண்ணி யோக்கில் பைப்பிங் பீஸை அட்டாச் பண்ண முடியும். ஸோ இந்த பைப்பிங் வந்து நான் அட்டாச் பண்ணுறதுக்கு ஐம் யூஸிங் த ரெகுலர் ஃபுட்டர் ஒன்லி. ஸோ அங்கே வந்து நான் என்ன பண்ணுவேன்னா எட்ஜில் வந்து நான் வந்து மேட்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். மேட்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு க்ரிப்பாக இருக்கும், நகரவும் செய்யாது. இது வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் இட். இது வந்து ஜுக்கி மிஷின், ஜாக் மிஷின் எல்லாத்துக்குமே வந்து ஒன் சைடு ஃபுட்டர் ஆர் ஒன் சைடு கைடுன்னு கிடைக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நிறைய பேர் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நம்மளோட ப்ராக்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து பைப்பிங் வந்து நம்ம ரெடி பண்ணி வைக்கணும். ஸோ டெய்லரிங் பண்ணும்போது என்ன ஆகும்னா கண்டினியூஸாக நம்ம பண்ணுறதுனால we start inventing our own ideas and methods to stitch everything. ஸோ நீங்கள் உங்கள் மெத்தடில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் இங்கே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ஸ்லோவாக வரும்போது அந்த இன்வெர்டட் வி இடத்துல வரும்போது we have to drop the needle. ஸ்ட்ரெயிட் அஹெட் வந்து ட்ராப் பண்ணிக்கோங்க நீடில். ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம வந்து டேர்ன் பண்ணி சீம் அலவன்ஸை கரெக்டாக மேட்ச் பண்ணணும். மேட்ச் பண்ணால் தான் நமக்கு வந்து சென்டர் வி வந்து பர்ஃபெக்டாக சென்டர் ஆஃப் த நெக்கோட அலைன் ஆகும், இல்லைனா தள்ளி போயிடும். ஸோ அதை மட்டும் நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் வந்து நீடில் ட்ராப் பண்ணி டேர்ன் பண்ணி பாருங்கள். ஸோ எந்த இடத்துல வந்து கரெக்டாக உங்களுக்கு அலைன் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியுதோ பைப்பிங் பீஸை, அந்த இடத்துல தான் வந்து நமக்கு கரெக்டாக வந்து சென்டர்னு அர்த்தம். ஸோ அங்கேருந்து நம்ம டேர்ன் பண்ணி பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ பைப்பிங் பீஸ் நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ வந்து யோக் பார்ட்டை ஸ்கர்ட் பார்ட்டோட அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் குர்த்தாவை எப்படி வந்து டெய்லரிங் பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் டுட்டோரியல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். யூ கேன் கிளிக் ஆன் த லிங்க் டு ஃபைண்ட் தி என்டையர் ஃபுல் வீடியோ. So my name is Anita Shanmugavel. I'll see you in my next video with another tutorial. Thank you so much for your time and support. Happy sewing to all of you.